செல்லம்மா, சித்து எல்லாருமே சேர்ந்து கோயில்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா எழுந்து அப்படி போகிறாங்க. அப்போ பின்னாடி லக்ஷ்மி போய் கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் சரியாக சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால என்னால் சாப்பிட முடியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு? இல்லை டேட் டைம் மாதிரி இருக்குது, நான் எப்படி நெருப்பு மிதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அப்படியா, இப்போ என்ன பண்ணுறது? சரி நான் போயிட்டு அந்த பூசாரிக்கிட்ட சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறா, எப்படி நெருப்பு மிதிக்கிறது? நெருப்பு மிதிக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா பண்ணக்கூடாது. சரி ஆனால் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி தான் ஆகணும், வேண்டுதலை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அவங்களுக்கு பதில் சித்து மெரிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போய் சித்துக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லக்ஷ்மி போகிறாங்க. போயிட்டு சித்துக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி செல்லம்மாக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, செல்லம்மாவால் நெருப்பு மிதிக்க முடியாது, ஆனால் செல்லம்மாக்கு பதில் நீ நெருப்பு மிதிக்கலான்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. நீ பண்ணுறியா சித்து அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்குறாங்க. அதுக்கு சித்து சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், இதில் எனக்கு ஒரு ஒரு கஷ்டமும் இல்லை, நான் பண்ணுறேன், நான் நெருப்பு மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து லக்ஷ்மி வராங்க. வந்தவொடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி செல்லம்மாக்கு வயிறு வலிக்குது, செல்லம்மாவால் நெருப்பு மிதிக்க முடியாது, அதனால் ஐயர் சித்துவை மிதிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, எதுவாக இருந்தால் நான் சாமிக்கு நல்லது செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜானகியும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே நெருப்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதில் பள்ளம் நோண்டி எல்லா நெருப்பும் போட்டு வச்சுட்டாரு. அப்போ சொல்கிறாரு மேகா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் மேகா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து நல்லா பள்ளம் நோண்டி நெருப்பு போட்டுட்டேன், அதில் யார் இறங்கினாலும் கண்டிப்பாக உள்ளே அப்படியே கால் மாட்டிட்டு அப்படி நெருப்புக்குள்ளே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர், நல்ல வேலை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. செல்லம்மா நீ நெருப்பில் விழுந்து அப்படியே சாக போகிறப்பாரு, எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மேகாவோட பாட்டி அவங்க மாமா 2 பேருமே வராங்க. வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மேகா, நாங்கள் 2 பேரும் போயிட்டு அங்கே நெருப்பு மிதிக்கிறாங்க, அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. போங்க தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. என்ன இவ போங்கன்னு சொல்கிறா, எப்போவுமே போக வேண்டான்னு சொல்லுவா, இப்போ அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம போகலாம், ஆனால் இன்னொரு மேகா நீ கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடுறேன், நைட்டு இருந்துட்டு காலைல பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க அவங்க பாட்டிக்கிட்ட. சரி சரி, நாங்கள் போய்ட்டு நெருப்பு மிதிக்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. அப்போ மேகா யோசிக்கிறாங்க, போங்க போங்க, அங்கே நெருப்பாக மிதிக்க போகிறாங்க, அந்த செல்லம்மா அப்படியே நெருப்புலேயே விழுந்து சாக போகிறா, அவள் எரியறத போய் நீங்கள் நேரில் பார்த்து ரசிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. நெருப்பு மிதிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அப்போ கரெக்டாக நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க, சித்து தான் மிதிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்கிறாரு மேகா கிட்ட. ஐயோ அப்படியா, அப்படியே மேகா டென்ஷன் ஆகுறாங்க. சித்து மிதிக்க போகிறானா, இப்போ என்ன பண்ணுறது? நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, இந்த செல்லம்மா நெருப்பில் விழுவான்னு நினச்சோம், கடைசியில் சித்து விடுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனான்ல, அவன் செத்தா கூட பரவாயில்ல, சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சித்துக்கு தேவையான அந்த இது எல்லாமே ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றுறாங்க சித்துக்கு. அப்படியே நெருப்புலேயே வந்து தீச்சட்டி கொடுத்துட்டு இறங்க சொல்கிறாங்க. அப்படியே இறங்கி வராரு. பார்த்து சொல்லிவிட்டு அப்படி எல்லாருமே கத்துறாங்க, காப்பாற்றுங்க சாமி சாமி அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே மிதிச்சிட்டே வராரு. வரும்போது அப்படியே நெருப்பில் விழுந்துட்டார். தூக்குங்க சித்துவை தூக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அதெல்லாம் பார்த்து சரி பண்ணுறாங்க. செல்லம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. செல்லம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. போயிட்டு சித்துவை பார்க்குறாங்க, ஃபுல்லாக நெருப்பு.